டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸிங் சி பார்த்துட்ருக்கோம். எங்களுடைய சி ப்ரோக்ராமிங் நீங்கள் ஆல்ரெடி முடிக்கல அப்படின்னா இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி உள்ளே போய் வீடியோ ஒவ்வொன்றா பாருங்கள். அப்படி இல்லை மொபைலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஐக்கானை பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வரும். அதில் இந்த லிங்க் இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா எங்களுடைய சி ப்ரோக்ராமிங் வந்து பிளேலிஸ்ட் இருக்க ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த நம்பர் பிரமிட் வர்றதுக்கு உண்டான கோடிங்கை பண்ணி பார்க்க போகிறோம். யூஸிங் ஃபார் லூப் ரைட் எ ப்ரோக்ராம் டு ஜென்ரேட் த ஃபாலோயிங் பிரமிட் ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதில் ஓவராலாக எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா 0 to 7, இந்த 0 to 7 எனக்கு கண்ணில் தெரியுது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனில் 0, ரெண்டாவது லைனில் 1லேருந்து 0, ரெண்டாவது லைனில் 2லேருந்து ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டு போகுது. இந்த மாதிரி பாதி வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இது அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகுது. 1, இங்கேருந்து 1 2 அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இந்த ரிலேஷனை தான் நான் வந்து பார்க்குறேன். சரி, முதல்ல 0 to 7 இதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல கோடிங் எழுதலாம். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். இப்போ நியூ வரேன். ஓகே, இன்ட் சம் ஐன்னு வச்சுக்கலாம். 03 பிரமிட். ரைட், இப்போ வந்து print the overall line count. இப்போ for I is equal to I equals 0, I less than 8, I plus plus. சரி, இப்போ printf நியூ லைனில் பர்சன்டேஜ் 1Dயில் சிங்கிள் டிஜிட் தான் எனக்கு வரணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போது பில்டு கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ மொத்தம் 7, 0லேருந்து 7 வரைக்கும் லைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் லைனில் 0 இருக்கணும், அடுத்த லைனில் 1 0 1 வரணும், அடுத்த லைனில் 2 1 0 அப்புறம் 1 2ன்னு வரணும். சரி, ஃபஸ்ட்டு ஆஃப் ஆஃப் த லைன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கோடிங் பண்ணுறேன். இப்போ ஜேன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இதை என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நியூ லைனுக்கு மட்டும் மூவ் பண்ணுறதுக்கு மட்டும் இங்கே கோடிங் பண்ணிக்கிறேன். ஏன்னா மெயின் கான்செப்ட் முடிஞ்சுது. இப்போது டிஸ்பிளே ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபார் ஜே ஈக்குவல்ஸ் ஐலேருந்து ஜே greater than or equal to 0 வர வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜே மைனஸ் மைனஸ் பண்ணணும். சரி, இப்போ என்ன பண்ணுறேன், printf பர்சன்டேஜ் 1D ஜேவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 0 1 0 2 1 0 3 2 1 0 4 3 2 1 0. ஓகே, இப்போது நமக்கு வேணுங்கிற ஃபஸ்ட்டு ஹாஃப்னுடைய நம்பர் வந்துருச்சு. இப்போது செகண்ட் ஹாஃப்னுடைய நம்பரையும் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இங்கே டிஸ்பிளே செகண்ட் ஹாஃப் ஃபார் ஜே ஈக்குவல்ஸு, இப்போ ஏற்கனவே ஜே ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து 0 -1ன்னு வரும்போது வரும். அப்போது எனக்கு என்ன பண்ணுறேன்னா 1லேருந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். 1 ஜே லெஸ் தேன் ஐ வேல்யூ ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, printf பர்சன்டேஜ் 1D ஜே. இப்போ செகண்ட் ஹாஃப் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த லூப் எழுதியிருக்கேன். கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். 0 1 0 ஆனால் 1 வரல, 2 1 0 1 வந்திருக்கு, 2 வரல. அப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அப்போது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐன்னு போட்டுக்கிறேன். மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துருச்சு. ரைட், இப்போ எனக்கு என்ன பண்ணணுன்னா நடுவில் ஸ்பேஸ் விடணும்.
இங்கே இந்த நம்பர் பிரமிட் ஷேப்புக்கு வந்து நான் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது? இங்கே ஸ்பேஸ் விட்டு கொண்டு வரணும். ஓகே, இப்போது பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடலாம். ஸ்பேஸ் விட்டுட்டு பில்டு கொடுக்குறேன். அப்போ ஸ்பேஸ் வந்துருச்சு. ரைட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை தள்ளணும். ஃபஸ்ட் லைன் என்ன பண்ணணும்? இவ்வளவு தூரம் நான் தள்ளணும். அப்போது எப்படி வந்து தள்ள போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைனில் எத்தனை ஸ்பேஸு? இப்போ பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12, 14, 14 ஸ்பேஸ் வரணும். அப்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, டிஸ்பிளே லீடிங் ஸ்பேஸ், டிஸ்பிளே லீடிங் ஸ்பேஸ். For j equals 1, j less than 8 minus I. j plus plus. இப்போ printf ஒரு ஸ்பேஸ் விடுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு ஸ்பேஸ் விட்டதுக்கு பதிலாக 2 ஸ்பேஸ் விட்டு பார்க்கலாம். இங்கே 2 ஸ்பேஸ் விடுறேன், பில்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போது இந்த இடத்துல ஏன் 8 மைனஸ் ஐ கொடுத்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லைனில் 7 × 2 14 ஸ்பேஸ் வரணும். அப்போ 8 மைனஸ் ஐங்கிறது பார்த்தீங்கன்னா லெஸ் தேன்னு கொடுத்ததுனால அப்போ 7 அப்படின்னு வரும். ரெண்டாவது முறை இது இன்க்ரிமெண்ட் ஆக ஆக 8லேருந்து மைனஸ் பண்ணும்போது 7ங்கிறது 6 ஆகும், 6ங்கிறது 5, அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும்போது இன்ட்டு 2 போட்டோம்னா ஸ்பேஸிங் என்ன ஆகுது? நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குது. அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ப்ரோக்ராம், பட் எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகும்போது ஈஸியாக இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு முறை போட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த கிளாஸில் உங்களோட வேறு புது ப்ரோக்ராமோடு பார்க்குறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேலிஸ்ட்னுடைய ஒரு பார்ட்டாக இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து நடுவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் எங்களுடைய பிளேலிஸ்ட்டு மூலமாக ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கான்செப்டும் புரியும். இப்போது நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா, எங்களுடைய இந்த சேனல் பேஜுக்கு வாங்க. இந்த சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே மேலே இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராம். சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரிசையாக வீடியோ நாங்கள் வந்து க்ரோனாலாஜிக்கலாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட டாபிக் வந்து நல்லா புரியுங்க. கூடவே எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.